ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே, ஃபைனல் செலக்ஷன்ல என்னுடைய செலக்ஷன் மிஸ் ஆயிருச்சு. அப்போ நான் அனலைஸ் பண்ணது என்ன விஷயம் அப்டின்னா, இந்த என்னுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, நான் என்ன முடிவு பண்ணேன் அப்டின்னா, அப்டி மாத்துனதுனால தான் என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட்ல போத் இன்டர்வியூலயே என்னால நல்லா குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. மெயின்ஸ்லயும் பக்காவா ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. எவ்ளோ மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 60க்கு பிஓ, எஸ்ஓ கம்பேர் பண்ணையில, நம்ம அக்ரியில வர நம்ம எஸ்ஓக்காக நடக்கிற இன்டர்வியூ வந்து தான் ரொம்ப ஜோவியலா போகும்னே சொல்லலாம். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, myself Shomati. I am also a horticulture graduate like you. இப்போ நீங்க வந்து எல்லாரும் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு உங்கள கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சிலருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது செகண்ட் அட்டெம்ப்ட்டா இருக்கலாம். அதாவது மெயின்ஸ் கிளியர் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு மேபி ஃபைனல் செலக்ஷன்ல மிஸ் ஆயிருக்கலாம். அல்லது கொஞ்சம் பேர் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே சில கன்சிக்யூட்டிவ் அட்டெம்ப்ட்ஸ்ல உங்களால கிளியர் பண்ண முடியாமலும் இருந்திருக்கலாம். எல்லா அட்டெம்ப்ட்ஸ்ல அதாவது எல்லா இடத்துலயும் இருப்பீங்க. எதுவுமே வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பயத்த விட்டுறணும். அ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் முக்கியம் இல்ல. நம்ம ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவா மாத்திட்டு நம்ம அந்த அட்டெம்ப்ட் தர்றோங்கிறது தான் முக்கியம். எனிவே பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் ஏஎஃப்ஓ கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே ஃபைனல் செலக்ஷன்ல என்னுடைய செலக்ஷன் மிஸ் ஆயிருச்சு. அப்போ நான் அனலைஸ் பண்ணது என்ன விஷயம் அப்டின்னா, ஃபைனல் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் மெயின்ஸ விட இன்டர்வியூல ஸ்கோர் பண்ண மார்க் தான் அதிகம். இருந்தாலும் மெயின்ஸ்ல கம்மியான மார்க் இருந்ததுனால, என்னால ஃபைனல் செலக்ஷன்ல ஒரு 2 மார்க்ஸ்ல மிஸ் ஆயிருச்சு. இந்த என்னுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, நான் என்ன முடிவு பண்ணேன் அப்டின்னா, அப்ப நமக்கு வந்து மெயின்ஸ்ல தான் வந்து நம்ம லேகிங்ல இருக்கோம். இன்டர்வியூ பார்ட் நமக்கு வந்து சேஃபா இருக்கு. இன்டர்வியூ ஜோன்ல நான் சேஃபா இருக்கேன். மெயின்ஸ் பார்ட்ல தான் வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி, மெயின்ஸ்ல வந்து நான் ஹை மார்க் எடுக்கணுங்கிறத என்னுடைய நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிட்டேன். அப்படி மாத்துனதுனால தான் என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட்ல போத் இன்டர்வியூலயே என்னால நல்லா குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. மெயின்ஸ்லயும் பக்காவா ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 60க்கு 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். பட் ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் மெயின்ஸ்ல 60க்கு 31 தான் ஸ்கோர் பண்ணேன். இருந்தாலும் என்னால அப்ப வந்து கட் ஆஃப் ரீசன்ஸ்னால ஸ்க்ரீனிங்ல வந்தாச்சு. பட் ஃபைனல் செலக்ஷன்ல மிஸ் ஆயிருச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வருஷத்துல டாப்பர்ஸ் இருந்ததுக்கும் எனக்குமே 3 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். அப்ப இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்மளுடைய நெகட்டிவ்ஸ வந்து பாசிட்டிவா மாத்திட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய சக்சஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டேன். சரி, இப்ப வந்து நீங்க எல்லாருமே அ பயப்பட வேண்டியதே இல்ல. இப்போ நம்ம காலேஜ்ல எல்லாமே நமக்கு வைவா அட்டெண்ட் பண்ணியிருப்போம். இந்த வைவால வந்து நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், நம்மளுடைய இப்ப சாயில் சயின்ஸ்னா நமக்கு தெரிஞ்ச புரொஃபசர்ஸ் இல்லாம அதர் டிபார்ட்மெண்ட்ஸ ஹேண்டில் பண்ற அதாவது அதர் பேட்சஸ ஹேண்டில் பண்ற ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு வைவாக்கு வருவாங்க. அதனால நமக்கு அந்த பாயிண்ட்ல சாயில் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் அப்டின்னா, சாயில் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் மட்டும் தான் வைவால இருக்கும். சரி, இதே மாரி ஒவ்வொரு செமஸ்டர்ஸ்லயுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே தனியா வைவா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதாவது அந்த டைம்ல உங்களுக்கு என்ன இருக்கும், நமக்கு குடுத்திருக்க இந்த 7 யூனிட்ஸ்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கங்கிற தைரியம் இருக்கும். இதே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு ஓவராலா வைவா வச்சாங்கன்னா, உங்களுக்கு பயம் இருக்குமா? இப்போ அந்த மாரி தான். நம்ம அக்ரி ஸ்டூடண்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கையில, ஒவ்வொரு இயருக்கும் நமக்கு கன்சிக்யூட்டிவா எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் வைவாஸ் வச்சிருந்தாங்கன்னா, நமக்கு அந்த பயம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும். கம்பேரிட்டிவ்லி அதர் பிஓ எக்ஸாம்ஸ் ஆகட்டும், பிஓ, எஸ்ஓ கம்பேர் பண்ணையில, நம்ம அக்ரியில வர நம்ம எஸ்ஓக்காக நடக்கிற இன்டர்வியூ வந்து தான் ரொம்ப ஜோவியலா போகும்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ரிட்டயர்ட் பேங்க் அஃபீஷியல்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் அக்ரி கிராஜுவேட்ஸா தான் இருப்பாங்க. நம்ம அக்ரில நம்மள எல்லாமே பயங்கரமா நல்லா வெல் ட்ரெயின்டா தான் நம்மள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க இன்டர்வியூவ பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. நீங்க ஏஎஃப்ஓவா அட்டெம்ப்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு தைரியமா இருக்கணும். ஒரு அக்ரி கிராஜுவேட் எந்த சிச்சுவேஷன்லயுமே பயப்பட மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்க தயக்கமாகட்டும், எந்த பயமாகட்டும், ஃபர்ஸ்ட்டு அந்த பேரியர வந்து நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா தான் உங்கனால நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட்டு
உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நீங்க மெயின்ஸ் பத்தி வொரி பண்ணிக்க வேண்டியதே இல்ல. 2டே 2 பாசிபிலிட்டீஸ் தான் இருக்கு. அதாவது மேபி உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து ஹை மார்க்ஸ் வந்து நீங்க இன்டர்வியூல பாசிங் மார்க் எடுத்தா உங்களுடைய செலக்ஷன் அஷ்யூரன்ஸ் இருக்கு. அல்லது நீங்க மெயின்ஸ்ல கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும், இன்டர்வியூல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய செலக்ஷனுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால, இப்போ உங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய இந்த இன்டர்வியூவ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரோமாங்கிறது தான் முக்கியம். இன்டர்வியூக்கு போற வரைக்கும் அதாவது 5 பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, 20 மார்க்ஸ் போடுவாங்க. 100 மார்க்ஸ். அந்த 100 வந்து அவங்க 20க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க மார்க்ஸ் பத்தி இன்டர்வியூல ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய இந்த இன்டர்வியூவ நல்லபடியா முடிச்சுட்டு வர்றோமா அப்டிங்கிறதுல தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். சரி, இப்போ இன்டர்வியூக்கு உங்களையே கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ எது பத்தி படிக்கணும், என்ன பண்றதுங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. இப்போ நம்மளய வந்து நம்மளுடைய அக்ரி சம்மந்தப்பட்ட நாலேட்ஜஸ் எல்லாமே நம்ம மெயின்ஸ்ல வந்து நம்மளய ஸ்க்ரீன் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் மாரி இந்த நம்மளுடைய ஏஎஃப்ஓ ரோலுக்கு இந்த கேண்டிடேட் சூட்டபிளா இருப்பாங்களா? அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றக்காக தான் இந்த இன்டர்வியூ. அதாவது உங்களுடைய அக்ரி நாலேட்ஜ வச்சு நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா? ஒரு சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பேங்கிங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாலேட்ஜ் ஃபர்ஸ்ட்டு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஒன் வந்து சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். அந்த சிச்சுவேஷன அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? தென் ஸ்க்ரீனிங். அந்த கஸ்டமர வந்து அவங்களுக்கு தேவையானதையும் நம்ம தரணும். அதே சமயத்துல நமக்கு தேவையான விஷயங்கள், லோன் விஷயத்துலருந்து எல்லாமே அவங்கள நல்லா ஸ்க்ரீன் பண்ற நாலேட்ஜ். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்மள என்ன பாப்பாங்க? இந்த கேண்டிடேட் இந்த ஜாப் ரோலுக்கு சூட்டபிளா இருப்பாங்களா? அப்படிங்கிறத பாப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன உங்களய டெஸ்ட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய இந்த ரோல்ல அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களாங்கிறத தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல நீங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து லைனா பேனல் மெம்பர்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இது செகண்ட் அட்டெம்ப்ட்ஸ் நெறைய பேர்த்துக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டாவும் இருக்கலாம். எதுவுமே பயப்பட வேண்டியதில்ல. ஜஸ்ட் இமேஜின் நீங்க அந்த வைவா ஹால்குள்ள போறீங்க. அங்க இருக்க பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. யாரும் நீங்க தப்பா பதில் சொல்லிட்டா உங்கள திட்டுவாங்கன்னு நீங்க அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் யூ ஆர் என்டரிங் தட் இன்டர்வியூ ரூம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு கிரீட் பண்றீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ அந்த பேனல் மெம்பர்ஸ்ல ஒரே ஒரு ஃபீமேல் அதாவது விமன் மெம்பர் இருக்காங்க. மத்தவங்க எல்லாமே மேல் அப்டின்னா, உங்களுடைய கிரீட்டிங்க வந்து நீங்க யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, ஃபீமேல் அந்த மேடம்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, மத்த சார்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்பைனா நீங்க கிரீட் பண்ணி முடிச்சுக்கலாம். அதாவது நீங்க அந்த இன்டர்வியூ ரூம உங்களுடைய டோர் ஓப்பன் பண்ணி போறதுலருந்து உங்களையே நோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. நம்ம வைவால ஒரே ஒரு ப்ரொஃபசர் மட்டும் தான் நம்மளய கொஸ்டின் பண்ணுவாங்க. அதனால நம்மளுடைய ஐ கான்டாக்ட்ல இருந்து ஆன்சர் பண்றது எல்லாமே அந்த ஒரே ஒரு ப்ரொஃபசர நோக்கி தான் இருக்கும். பட் ஆனா, இங்க எப்படி அப்டின்னா, ஒரு 5 பேனல் மெம்பர்ஸ் 5 டூ 6 வரைக்கும் இருப்பாங்க. ஒரு பேனல்ல 6 இருப்பாங்க. அதாவது இன்னொரு பேனல்ல 7 அதாவது 5 அப்படிலருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கையில, நீங்க உங்களுடைய ஐ கான்டாக்ட் ஃபர்ஸ்ட்டு கிரீட் பண்ணையில எல்லாத்தையும் கவர் பண்ணிறணும். கவர் பண்ணதுக்கப்புறம், அங்க பேனல்ல ஹெட் இருப்பாங்க. அவங்க மேபி அவங்க கொஸ்டின்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது எண்ட்ல இருக்க ஒரு மெம்பர்லேருந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட யாரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுடைய கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கையில, பக்கத்துல இருக்க பேனல் மெம்பரும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க பொறுமையா பாதி சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, இந்த பாதி அத வந்து பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த அந்த பேனல் மெம்பருடைய கொஸ்டினுக்கு போகக்கூடாது. உங்களுடைய ஸ்பீட வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு கேட்ட மெம்பர் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு, அடுத்த பேனல் மெம்பர் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க போகலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய ஐ கான்டாக்ட் இருக்க எல்லா பேனல் மெம்பர்ஸ் கிட்டயும் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இதுல ஒரு பேனல் மெம்பர் அமைதியாவே உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே டெஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய இன்டர்வியூல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். பயப்படக்கூடாது. இதுதான் மெயின். ஏன் அப்டின்னா, நீங்க இன்கேஸ் நம்மளுடைய செலக்ஷன் அஷ்யூர் ஆனதுக்கப்புறம், நீங்க பேங்க்ல போய் ஒரு ஆஃபீஸரா அந்த சீட்ல உட்கார்ந்திருக்கையில, கஸ்டமருக்கு வந்து இவங்க புதுசா ஜாயின் பண்ண ஆஃபீசர், இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீசர் அப்டிங்கிறது தெரியாது. நம்ம ஒரு ஆஃபீசர், இவங்க அக்ரி ஆஃபீசர் அப்டிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய பாயிண்ட்ல இருக்கும். அப்போ நம்ம புது ஆஃபீசர் அப்டின்ட்டு நம்ம பயப்படக்கூடாது. ஸோ, அதுக்காக தான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல நீங்க இப்பவே செட் பண்ண ஆரம்பிக்கணும். எங்கேயுமே பயப்படக்கூடாது. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா போல்டா இருக்கணும்.
கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த பயமுமே அந்த இடத்துல உங்களுக்கு தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா குட்டா இருக்கணும். தென் நீங்க முக்கியமான விஷயம் இன்டர்வியூ முடியிற வரைக்கும் உங்களுடைய பயத்த வெளிக்கொணராம இருந்தாவே, நம்ம அதுல சக்சஸ் ஆயிட்டோம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பாதி பேர்த்துக்கு வந்து, எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேசுறதே எனக்கு அவ்வளோக்கா வராது. எனக்கு தமிழ் தான் கன்வீனியன்ட் அப்டின்னா, நம்ம பேசுறத வச்சே நம்ம தமிழ் நமக்கு நல்லா வருமா? இங்கிலீஷ் நல்லா வருமாங்கிறதையும் அந்த பேனல் மெம்பர் கண்டுபிடிச்சுருவாங்க. அப்போ அந்த பேனல் மெம்பர் உங்ககிட்ட தமிழ்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, நீங்க தமிழ்லயும் பேசலாம். அது எந்த பிரச்சனையும் இல்ல. பேனல பொறுத்து தான். நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதுல கொஞ்சம் பேரியரா இருக்கு அப்டின்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளோல வரும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுவாங்க. நான் அப்டி தயங்கி தயங்கி பேசுறேன், என்னால இன்டர்வியூல நல்லா ஆன்சர் பண்ண முடியாது அப்டின்னு நெனச்சுக்காதீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட் நல்லா இருந்தா, நமக்கு லாங்குவேஜ் வந்து இதுல ஒரு பேரியரே கிடையாது. இதுல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஃபுல்லா என்னோட இன்டர்வியூ தமிழ்ல தான் இருந்துச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அதனால அத பத்தி நீங்க எந்த இதுவுமே வொரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்க ட்ரெஸ், தென் ப்ரொஃபஷனல் அட்டையரா இருக்கணும். அது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரியும் பார்த்துக்கோங்க. ஏன் டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேபி டார்க் கலர்ஸ் நீங்க போட்டுட்டு போனீங்க அப்டின்னா, உங்களுக்கும் இது டார்க்கா இருக்கு. இப்ப பிரைட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். டார்க் கலர்ஸா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் டல்னஸ் அந்த என்விரான்மென்ட் கிரியேட் பண்ற மாரியும், அந்த கலர்ஸ வச்சு நம்மளுடைய திங்கிங் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நல்லா அ அ லைட் கலர்ஸா, நல்லா வைப்ரண்ட் கலர்ஸா ப்ரிஃபர் பண்ண சொல்றாங்க இன்டர்வியூல. ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆஃபீஸருக்கு என்ன அட்டையரோ, அந்த ஸ்டைல்ல தான் நீங்க போகணும். ஜென்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஷூலேருந்து எல்லாமே இது பண்ணிக்கோங்க. நீங்க அதாவது விமன பொறுத்தவரைக்கும் நீங்க நீட் அட்டையர்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மேபி சாரி, சுடிலேருந்து எல்லாமே அது உங்களுடையது தான். பட் ஆனா அவங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆஃபீஸருக்கான லுக்ல தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கான்ஃபிடென்ட்டா இருந்தாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிரும். இந்த டைம்ல புது காஸ்டியூம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு அந்த டைம்ல போயி இந்த காஸ்டியூம்னால கூட கொஞ்சம் தயக்கமா இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க காஸ்டியூம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ண பாருங்க. இதுவரை நான் இன்டர்வியூ பத்தின ஓவராலா சொல்லியாச்சு. ஏஎஃப்போட ரோல் அதாவது நம்மளுடைய இந்த ரோல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோல் எல்லாமே ஒண்ணு தான். ஒரு சில பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய டெசிக்னேஷன் மட்டும் மாறும். ஒரு சில பேங்க்ஸ்ல அவங்களுடைய டெசிக்னேஷன வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீசர்ன்னு வச்சிருப்பாங்க. ஒரு சில பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீசர்ன்னு வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் நம்மளுடைய ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் ரூரல் ரிலேட்டடான ஒர்க்ஸா தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, நான் இப்போ ஓவராலா ரோல்ஸ சொல்லிட்டேன்னா, நீங்க அங்க பேங்க்ல போகையில அன்னைக்கு இந்த ரோல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ரோல்ஸான்னு உங்களுக்கு பயமா இருக்கும். அதனால நான் எளிமையா சொல்ற மாரியே சொல்லிர்றேன். நம்ம ஆர்டிஓடைய ரோல்ஸ் என்னன்னா, ஒரு ஃபார்மர் ஆகட்டும், மேபி அ நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது 2 ஏரியாஸ். ஒண்ணு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றோம். இன்னொன்னு ஃபார்மிங்ல ஃபோக்கஸ் பண்றோம். ஃபார்மிங் ரிலேட்டடா என்னென்ன லோன்ஸ் நம்மளால குடுக்க முடியும்? கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் குடுக்கலாம். தென் டெர்ம் லோன்ஸ் குடுக்கலாம். தென் அது ஏதாச்சும் மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டடான லோன்ஸ், டிராக்டர் லோன்ஸ் இந்த மாரி நம்ம குடுக்கலாம். தென் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். வுமன்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ற மாரி 2 வகையான லோன்ஸ் குடுக்கலாம். இது இல்லாம ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்டிஓக்கு தான் பொறுப்பு. ஏன் அப்டின்னா, ரூரல் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுனால, அங்க இருக்க ஒவ்வொரு ரூரலுக்கும் வந்து நம்மளுடைய பேங்கிங் சர்வீஸ் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்டி இருக்கையில என்ன பண்ணலாம்? ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் எதுக்காக வந்துச்சு? ஒவ்வொரு ரூரல்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் பெனிஃபிட் ஆகணும். அவங்களையும் நம்ம பேங்கிங்ல கொண்டு வர்றதுக்காக வந்தது தான் இந்த ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன். அப்ப இதுல யார் யாருக்கு நம்ம பேங்க்ல ஈவன் எந்த பேங்க்கா இருந்தாலும் அவங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அவங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுலருந்து, நமக்கு கீழ பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நம்ம நம்ம இந்த சர்வீஸ வந்து கொண்டு போய் தர்றது தான் நம்மளோட பொறுப்பு. நாம போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணுமா? அப்டின்ட்டு இல்ல. நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, உங்களுக்கு கீழ இருக்க பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் மூலியமா அந்த ரூரல் பவர்ஸ்க்கு ரூரல் பீப்பிள்க்கு வந்து நம்மளுடைய பேங்கிங் சர்வீஸ வந்து கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ரோல். தென் இப்ப பார்த்தீங்கன்னா
பிஎம்ஜேபிஒய் அண்ட் பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க. இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா அந்த ரூரல் பீப்புளுக்கு வந்து அவங்க பெனிஃபிட் ஆகணும். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற அந்த ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் ஒர்க்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்குற ஒர்க்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஃபோர்த் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாச்சும் வில்லேஜ்ல வந்து மீட்டிங்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் அப்பப்போ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்ப்ஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபார்மருக்கு லோன் ரெக்குயர்மெண்ட் இருக்கு, அல்லது அவங்க அந்த அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம நம்மளுடைய கிரெடிட் தேவைப்படுது அப்படிங்கும் பட்சத்துல அந்த ஃபார்மருக்கு நம்மளுடைய பேங்கிங்ல இருந்து நம்மளால என்ன லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி போற வரைக்கும் நம்ம ஆர்டிஓடைய ரோல் தான். முக்காவாசி அக்ரி ஆஃபீஸர்ஸுடைய ரோல் வந்து உங்களுடைய ஃபீல்டில் தான் இருக்கும். எப்படி நம்ம ராவேலிருந்து எல்லாமே போகிறோமோ அதே மாதிரி தான் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்ஸாக தான் இருக்கும். சம் கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் என்ன வந்திருந்துச்சு அப்படின்னா, அதாவது எஸ்ஓக்கும் பிஓக்கும் என்ன டிஃப்ரெண்ட், பிஓ ஒர்க் பண்ணுற ரோல்லையே தான் நம்ம ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா என்டையர்லி நியூ. பிஓஸ்லுடைய ஜாப் ரோல் வேற, நம்ம எஸ்ஓடைய ஜாப் ரோல் வேற. ஏன்னா நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் நம்மளுடைய ரோல் ஃபுல்லாகவே ஃபீல்டு ஓரியன்டாக தான் இருக்கும். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் அவங்க ஜென்ரல் பேங்கிங்கில் இருக்கவங்க, அவங்களுடைய ரோல் பிரான்ச்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுடைய ரோல் நம்மளுடைய ஃபீல்டு ஓரியன்ட் ஒர்க்ஸில் ஃபார்மர்ஸ் கூட கான்டாக்டில் இருக்க மாதிரியான ரோல்ஸில் தான் இருக்கும். இது இல்லாமல் D11 அப்டேட் பண்ணணும். D11 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபார்மர் அல்லது ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் அவங்க லோன் வாங்கியிருக்காங்கங்கிறத வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த D11. இந்த ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் நம்மளுடைய ரோல் தான். இது இல்லாம முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி லோன்ஸ் ரெக்கவரியிலயும் நம்ம ஆர்டிஓஸ் உடைய ரோல் தான் இருக்கு. ஏன்னா அக்ரி லோன்ஸ் ரெக்கவர் பண்றதும் நம்ம ஆர்டிஓ உடைய பொறுப்பு தான். இது நம்மளுடைய ரோல்ஸ். எதுவுமே நம்மளுடைய ரோல்ஸ் வந்து இந்த ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இது எல்லாமே நம்ம ரோல்ஸ் தான். இது இல்லாம அட் த சேம் டைம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்தோ நம்ம பேங்க்ல இருந்தோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரோல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதிகமாக நம்மளுடைய இந்த மாதிரியான ஒர்க்ஸில் தான் மேஜர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதே உங்களுக்கு போக போக நம்மளுடைய ரோல் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மர் வந்து கேட்டாங்கன்னா நம்மளாம் அதில் இன்வால்மெண்ட் ஆகி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி ராவியில் போய் நீங்கள் ஃபார்மர்ஸை மீட் பண்ணி பேசியிருப்போமோ நம்ம எல்லாரும், அதே மாதிரி தான் இப்போ நம்ம கையில் என்ன பவர் இருக்குது, நம்மளால் அந்த ஃபார்மர் இப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து எதுவும் உதவி செய்யலை அப்படின்னோ, எனக்கு பேங்க்கில் லோன் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம கையில் ஒரு பவர் இருக்குது. அந்த ஃபார்மருக்கு நம்ம அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நம்ம லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். அல்லது கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஸ்கீம் வேணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னா அவர் அந்த ஸ்கீமுக்கு பொருத்தமானவரா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளால அந்த ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவ்வளோதான். நம்ம ராவேல வந்து ஜஸ்ட் நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம இப்போ டைரெக்டாகவே நம்ம அந்த ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டே, நம்ம ரோலுடைய ஹைலைட்.